நாங்கள் இழந்ததெல்லாம் எதற்காக இந்த உயிர்கள் எல்லாம் இழந்தோம்னு தலைவர் போராட்டம் பண்றது, நீ விடுதலை போராட்டத்துக்கு போனாங்க, ஒருவர் சுட்டாங்க என்றது. ஆனா உண்மையாக எங்களுடைய உயிரை துச்சமாக நினைக்க எங்களுடைய 30 வருட போராட்டத்திலே எங்களுடைய மாவீரர்கள் என்னத்துக்காக இறந்தார்கள் என்று தலைவருக்கு தெரியாது. பிரதேச சபை என்றால் என்ன, பிரதேச சபை தவிசாளர் என்றால் இவ்வளவுதான், இந்த கட்டமைப்புக்குள்ளதான் வேலை செய்யலாம் என்றதுதான் அது இவ்வளவு காலம் அதை கொண்டு வந்தார். நாங்கள் அதை உடைச்சி அதை இல்லை பிரதேச வேண்டா இந்த காண்பலியாக்குறது, லைட் போடுறதுலாம் இல்லை, இன்னும் அவ்வளவு வேலைகள் இருக்கின்றது எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய மாதிரி செஞ்சுது. ஓயிலுக்கு கீழே ஒரு மண்டலம் தான் முறை வாங்கும், இல்லாட்டி முழுதும் கூட்டம். ஏழு மாணவர்களுக்கு மத்தியானத்துக்கு 100 ரூபா வாங்கணும், 5000 ரூபாய் பாட்டு வாங்கினா கூட்டும். என்னண்டா எல்லா தலைமைகளும் எல்லா இலங்கையில் உள்ள அனைத்து தவிசாளர்களும் உண்ட கொண்டு வரணும். என்னன்னா இந்த ரெகுலேஷன் வியாபார சார்பை நாம கொடுப்போம். ஆனால் உண்மையில இலங்கையில வரிப்பணம் கட்டாம பாரிய இலங்கை அரசாங்கத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் தனியார் கல்வியிலே அடுத்தது மீனவர்கள். வடக்கு ஐபிசி வெளியில் ஆக்கிரமிப்பார்கள். அன்றைய தினம் நாங்கள் மிகப்பெரிய கனிமத்தை சுற்றுலாக்கள் இலங்கையிலே அதிக அளவில் தேடப்படுகின்ற ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் இருக்கிறோம். மண்முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச சபையினுடைய தவிசாளர் வினோராஜ் அவர்கள் உங்களுடைய வணக்கம். கொதிநிலையான அரசியல் சூழலை இருந்து கொண்டிருக்கிறது. அதிக அளவில் பேசப்படுகிறது அல்லது பிரதேச சபையுடைய தவிசாளர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய எப்படி இருக்கிறது என்னுடைய அரசியல்? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பிஐபிசி தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். இது முன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மன்மத நெறி என்னுடைய பிரதேச சபை குறுக்கமடம் என்று துணைநில ஆவணி வரைக்கும் எல்லை கிராமத்துக்குள்ள 12 கிராமத்து கொண்டொரு ஆடி ஒரு நிலப்பரப்பு மக்கள் கூடிய சிறந்து வாழக்கூடிய எங்களுடைய மன்மத நெறி பிரதேச சபையில 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி எங்களுடைய தமிழர்ச்சி கட்சி என்னை ஒரு தமிழர் தவிசாளராக இருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு பாரிய இறுக்கமான முடிவுகள் எல்லாம் பெற்றப்பட வேண்டிய கட்டமைப்பு நான் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கணவருக்கு தெரியும், பிரதேச சபை என்றால் என்ன, பிரதேச சபை தவிசாளர் என்றால் இவ்வளவுதான், இந்த கட்டமைப்புக்குள்ளதான் வேலை செய்யலாம் என்றதுதான் அது இவ்வளவு காலம் அதை கொண்டு வந்தார். நாங்கள் அதை உடைச்சி அதை இல்லை பிரதேச வேண்டா இந்த காண்பலியாக்குறது, லைட் போடுறதுலாம் இல்லை, இன்னும் அவ்வளவு வேலைகள் இருக்கின்றது நான் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய மாதிரி செஞ்சிருந்தேன். அது செய்யக்கூட கொஞ்சம் சின்ன சின்ன எப்படியும் அடிகள் கூடுதலாக விடப்பட்டது. நான் அதை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய மக்களோட சேவைகளையும் தேவைகளையும் சரியான முறையில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன். இனி காலங்களில் தொடர்ச்சியான முறையில் நடக்கும். குறிப்பாக இந்த மட்டக்களப்பினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் உங்களுடைய சபையினுடைய எல்லைக்குள் இருக்கிறது. இந்த கிராம மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பாரிய அளவு எங்களுக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டத்தை போர்டர் கிராமம், அது எங்களுக்கு பெரிய கல்லாறு துணைநீர் ஆவணை. அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற மருதமுறை கிராமம் அவர்கள் பாரிய நெருக்கடி காரணம் சொன்னால் அவங்களுடைய திண்ம கழிவுகளை எங்களுடைய பிரதேசத்தில் கொண்டு கொட்டுறது ஃபுல்லா கழிவுகள்னா மாட்டு கழிவுகள், இனி பாரிய தேவையற்ற கழிவுகள் எல்லாம் கொண்டு போட்டு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை உருவாக்கப்படுறது. நாங்கள் 2 சமூகத்துக்குள்ளேயும் முருகனிலேயே பாரிய அளவில் வந்தது. நான் உண்மையிலே 2 சமூகத்தையும் கூப்பிட்டு எங்களுடைய சகோதர முஸ்லீம் சமூகத்தையும் எங்களுடைய துறைநீராவணி மக்களையும் கூப்பிட்டு நாங்கள் பாரிய முருகன் நிலையை சிரிசமனாக தீர்த்து வைத்து அதுக்கு சிசிடிவியை கூட்டினாங்க. இப்போ ஒரு நிலை, ஒரு பதட்டமற்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம். இனிவரும் காலங்களில் உடனடியாக 2 சமூகத்தையும் பெரிய பாரிய மட்டத்தை கூப்பிட்டு, இதுவரைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டத்துக்குரிய எல்லை இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. நிர்ணயிக்கப்பட்டும் முன்னுக்கு அம்பாறை மாவட்டங்கள் இப்போ பெரிய இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 20% இடத்தை அம்பாறை மாவட்டத்தில் சேர்த்திருக்கிறாங்க. நிச்சயமாக, அதாவது தமிழ் மக்களுடைய எல்லை கிராமங்களை பொறுத்தவரை நில ஆக்கிரமிப்பு
உங்களுடைய பிரதேச எல்லைகளுக்கு உட்படாத நில ஆக்கிரமிப்பு அல்லது மக்களுடைய பூர்வீக நிலங்களை தன்னிவசப்படுத்துகின்ற சம்பவங்கள் இப்படியாவதாக கிட்டத்தட்ட கூடுதலான நிலங்கள் கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்கள் இப்பொழுது பெரிய இல்லாதலே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. துறவிழாவனை அந்த மக்கள் ஒற்றி பிரச்சனை கட்டி காப்பாற்ற வேண்டியிருக்கிறார். அது போன்ற எல்லை கிராமம் இது எங்களுக்கு இப்ப பறிபோகக்கூடியது. என்ன காரணம்னா 90க்கு முன்னையில நீலாவணை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. உண்மையில மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நீலாவணை பெரிய நீலாவணை வந்து எங்களோட தான் இணைக்கப்பட்டிருக்குது. அது பிற்பாடு அரசியல் ரீதியான செயற்பாட்டில் அது அம்பாறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீலாவணையிலிருந்து அம்பாறை மாவட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெரிய கல்லார் எங்களுக்கு சொந்தமான பெரிய கல்லார் நிலப்பரப்புகள் பாரிய அளவாக சூறையாடப்பட்டு அம்பாறை மாவட்டத்தோடும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது பாரிய ஒரு முருகன் நிலையை கொண்டு வரும் எதிர்காலத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தவிசாளர் இந்த காலத்துக்குள்ள இதுக்குரிய ஒரு முடிவு ஒன்றை கட்டணம் பண்றதுல நான் சரியான முறையில இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய விடை கூடிய சீக்கிரம் 2-3 மாதத்துக்குள்ள அதற்குரிய நடவடிக்கை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை கூப்பிட்டு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய தமிழரசு கட்சி பிரதிநிதிகளை கூப்பிட்டு ஒரு சரியான முறையில அவங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி அரசாங்க அதிகாரிகளோட கூப்பிட்டு அதுக்குரிய ஒரு உதாரணமாக முதலாவது கட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சமூக ஊடகங்களை பொறுத்தவரை பேசப்படக்கூடியவர்களாக உங்களுடைய திடீர் நடவடிக்கைகள் அதிக அளவிலே மக்களால் வரவேற்கப்பட்டது. அதாவது பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற எப்படிதான் திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லது திடீரென அதனுடைய பின்விளைவுகள் சில வேளைகளில் நீங்கள் தாக்கப்படலாம், உங்கள் மீதான அவதூறுகள் முன்வைக்கப்படலாம். இவை எல்லாவற்றுக்கும் ஒப்பால் அந்த இடத்தில் துணிந்த முன்னிலை நிறைவேற்ற வேண்டும் என்கிறாங்க. எப்படி காரணம் உண்மையில் உங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுடைய போராட்டத்தை கணக்கு இழந்துடும். நாங்கள் இழந்ததெல்லாம் எதற்காக இந்த உயிர்கள் எல்லாம் இழந்தோம் கணக்கு போராட்டம் பண்றது நீ விடுதலை போராட்டத்துக்கு போனாங்க தூக்கடி சுட்டாங்க என்றது. ஆனா உண்மையாக எங்களுடைய உயிரை துச்சமாக நினைக்க எங்களுடைய 30 வருட போராட்டத்திலே எங்களுடைய மாவீரர்கள் என்னத்துக்காக இறந்தார்கள் என்று கணங்களுக்கு தெரியாது. இப்பத்திய 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு வந்த இளைஞர்கள் தான் என்ன நடக்குது என்று கூட தெரியாது. நாங்க என்னத்துக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம், எதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எங்களுடைய லட்சக்கணக்கான மாவீரர்கள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இழந்தது எதுக்காக இன்னும் அதுக்கு ஒரு முடிவில்லாமல் இல்லை. அதை ஒவ்வொரு கட்டமாக நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக நான் எனக்கு தோன்றியது கல்வி என்றது நம்ம கொண்டு வரணும். இந்த கல்வியால் இனி போராட்டத்தை திரும்ப எங்களுடைய மக்களை இந்த போராட்டத்தை கூட துணிச்சு அவங்களோட உயிர்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை இல்லாம ஆகிறத விட இந்த கல்வியை நாம உருவாக்குறமா இருந்தா, இந்த கல்வியில சிறந்த தலைமைப்படுத்த உருவாக்குறமா இருந்தா, அந்த கல்வியில இருந்து உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி ஆகினாலும் ஜனாதிபதியை செயற்படுத்தக்கூடியவர் வந்து ஒரு செயலாளர். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு படிச்சு தேர்ச்சி பெற்றதான் ஒவ்வொரு பிரதேச செயலர்கள் பிரதேச சபையில இந்த அரசியல் ரீதியான கட்டமைப்பு இல்லாட்டியும் அந்த வழிநடத்துறாங்க வந்து செயலாளர். அந்த செயலாளர் ஒவ்வொரு தலைமைகளுக்கு கீழே வழி நடத்துற அந்த செயலாளர்கள் உருவாக்கணும் என்னுடைய ஆசை. என்னுடைய மக்களுக்கு பலி நாங்கப்பட்ட துயரங்களை எல்லாம் இணைந்த கல்வியால தான் உருவாக்கப்படும். இந்த அரசியல் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதி யார் வந்தார், என்ன படித்தவராக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களை சரியான முறையில் வழி நடத்துறது செயலாளர். அதையே நமக்கு செயலாளர் உருவாக்கணும் தான் இந்த கல்வியை நான் உடனடியாக உங்களுக்கு தெரியும் குறுக்கம்பட வந்து துணையிலாக 20,000 மாணவர்களை நாங்கள் படிப்போம். எங்களுடைய பிரதேச சபையாக ஒவ்வொரு 14 பாடசாலைகளை நாங்கள் எங்களுடைய வலய கல்வி பணிமுறை ஊடாக கிழக்கு மாகாண கல்வி பீதி ஊடாக எழுத்து மூலமாக எடுத்து 3 மணியிலிருந்து மாலை 7 மணி மட்டும் எந்தவித கொடுப்பனவும் இல்லை பிள்ளைகள். போன வருடம் 20 மாணவர்கள் டாக்டருக்கு எடுபட்டியதா, இந்த வருடம் எந்தவித கொடுப்பனம் 50 பேர் வரணும். போன வருடம் 20 மாணவர்கள் இன்ஜினியர்கள் இந்த 40 பேர் வரணும். அவ்வளவுதான்.
திட்டத்தை சரியான முறையில் வகுத்தெடுத்துக்கிட்டோம். தனியார் கல்வி நிலையங்களை சரியான முறையில் கொஞ்சம் ஒதுக்கி எடுத்தோம். ஏன்னா பொருளாதாரம் பண்றது ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகளை வச்சிருந்தா ஒரு நாளைக்கு 700 வாங்கப்படுது. ஒரு மணத்துக்கு 700. 4 பிள்ளைகள்னா பாருங்க 2800 தேவைப்படும். ஒரு ஒரு குடும்பத்துல வேற்ற மாதாந்த வருமானம் 50,000 தான் வரும். ஒரு நாளைக்கு 2,500 கொடுத்தா வீட்டுல நாங்க இதுக்கு முந்தைய காலத்து நம்மளுக்கு நல்லா இந்த மக்கள் யோசிச்சு சிந்திக்கணும். இந்த ஒவ்வொரு வருடங்கள்ல ஒவ்வொரு எங்களுடைய தைப்பொங்கலா இருக்கலாம், சித்திரை பிறப்பா இருக்கலாம். இது இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முந்தி அங்க அவங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற மாமிசம் மச்சங்கள் சாப்பிடப்பட்டது. ஆனா இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இந்த நுண்கடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கிற மக்கள் திணிக்கப்பட்டதால எத்தனையோ பேர் அன்றாட சாப்பாடு கூட சுற்றியான கற்றுலைங்க மீன் வாங்கி இறைச்சி வாங்கி சாப்பிட்ட காலம் இல்லாம போய் இறைச்சல்ல என்ன களவரிக்கு என்று கூட எத்தனையோ குடும்பங்கள் இந்த வருடம் இந்த இப்ப நம்மளுடைய சித்திர வருட பிறப்பை கூட எத்தனையோ குடும்பங்கள் மாமிசம் கூட வாங்க சமைக்காம இருக்காங்க. கனவு அது கனவுக்கு தெரியாது. ஒவ்வொரு இந்த பிரதேச நான் தவிசாளராக வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒவ்வொரு நாளும் 20 பேருக்கு மேற்பட்ட மக்கள் சந்திக்குவாங்க. அதில் 10க்கு மேற்பட்ட விடயங்களோட நுண்கடன், வட்டிக்கு கொடுக்கும் தனிநபர், தூக்கு போடுறோம் அந்தந்த விடயங்களால நான் இந்த இதை சரியான முறையில் வழிநடத்து. நுண்கடன் எல்லாத்தையும் பூட்டினாங்க பார்த்துருப்பீங்க. இதை பூட்டினோடனே எனக்கும் கிழக்கு மாநில ஒரு ஆளுநருக்கும் இலங்கையிலே கோட்டல் அப்படின்னு எங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதான் கொஞ்சம் நேர்த்தியான முறையில் அமைதியாக இருக்கிறது. சரியான முறையில் பேணப்படும். எங்களுடைய பிரதேச சபையில் எடுக்கப்படுற தீர்மானங்கள் என்னால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஆறாவது அதை இடையில் மறைத்து போறாங்கன்னா எந்த இடத்துலையும் இவருக்கு ஆறாக இருந்தாலும் சட்ட சரியான முறையில் வழிநடத்தப்படும். என்னுடைய தமிழ் இனத்துக்கு ஒரு பெரிய தலைமை கூடங்கள் எல்லாம் என்ற ஒவ்வொரு நிறுவனத்தில் தலைமை கூடங்கள்ல என்ற மன்மத நெறியை பற்றி பிரதேச சபையிலிருந்து நான் உருவாக்கும். அதான் என்னுடைய நோக்கம், சிந்தனை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் பிரதேச சபையினுடைய பணிசாளர்கள் அல்லது பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் என்பது வீதி விளக்குகளை போடுவது, வடிகால்களை சீரமைப்பது, அபிவிருத்தி வீதிகளை அமைப்பது, அப்படியான அதிகாரங்கள் தான் இருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டை தான் எங்களுடைய மக்கள் இவ்வளவு காலமாக இருந்தார்கள். இதை கடந்து அப்படியான முடிவுகளை இந்த இலக்குகள் இதையெல்லாம் நிறுத்த முடியும். குறிப்பாக மிகச்சிறந்த உதாரணம் இந்த நுண்கடன் பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்துள்ள முடியும். இப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய அல்லது வடக்கு கிழக்கு விவசாய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேச சபையினுடைய தவிசாளர்களும் நினைத்தால் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். காரணம் இந்த குடும்பங்களை சீரழிப்பது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நுண்கடன் பிரச்சனைகள், இதனால் ஏற்படுகின்ற மனவிரக்தி மற்றும் அவர்கள் தங்களுடைய மீது மாய்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சுமார் 20,000 மாணவர்களை கற்பிக்கிறோம் என்று சொல்லி அந்த விடயம் எப்படியாக இன்று வரை சரியாக சாத்தியப்படுத்துகிறீர்கள்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். இலங்கையிலே நான் முதல் கொண்டு திட்டம் உங்களுக்கு தெரியும். உலகத்தில முதல் மொழி ஆங்கில மொழி. அது கட்டாயம் நாங்கள் தமிழர்களாக இருந்தாலும் ஒரு இந்த ஆங்கில மொழியை என்னுடைய இளம் சமுதாயத்துக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். என்னுடைய 12 கிராமத்திலையும் 12 ஆங்கில பாடசாலையை உருவாக்கி அதில் முதல் கட்டமாக துறைநீலாவணி என்னுடைய போர்டர் கிராமமான எல்லை கிராமத்தில் உருவாக்கி ஒரு வெளிநாட்டில் எப்படி அந்த ஆங்கில பாடசாலை இருக்குமோ அத்தையுமாக நேரடியாக அவர்கள் குடிநூட்டப்பட்டு வெளிநாட்டு வசதியூடாக ஆங்கில பாடசாலை சுகந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு தொடங்கணும். கிட்டத்தட்ட 10 மில்லியன் செலவுல அந்த முதலாவது பாடசாலையை போன மாதம் தொடங்கணும். 2 மாதங்கள் முடிவடைந்துள்ளது. சுகந்த பொறுப்பவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஆங்கில பாடசாலை. இப்ப அதுக்கு நான் அதை தொடங்கினதால இலங்கையிலேயே ஒரு பிரதேச சபையால முதலாக இந்த 1948 சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிற்பாடு முதலாக தொடங்கப்பட்ட ஆங்கில பாடசாலை எங்களுடைய என்னால் ஆரம்பிக்கப்பட்டது துறைநீலாவணி. 12 கிராமங்களுக்கும் 12 பாடசாலை. அதை இப்போது அதுக்குரிய ப்ரொஜெக்டுகளை கொஞ்சம் எழுதணும். எங்களுக்கு அரசாங்கத்தாலேயும் தனியார் ஊடாக உங்களுக்கு பாரிய ஒரு நிதி ஒன்றும் எல்லா ஊர்லேயும் திறப்பதுக்கு வந்திருந்தது. இப்பொழுதும் 2ஆம் கட்டமாக வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய எல்லாத்துலேயும்
ஒரு 2வது ஆங்கில பாடசாலை, மகுளூர் என்கின்ற கிராமத்தில் 3வது ஆங்கில பாடசாலை, செட்டிப்பாளையம் 4வது பாடசாலை, கோட்டக்கல்லாறு, ஓந்தாச்சி மடம், களுவாஞ்சிக்குடி, தேத்தாத்தீவு, குருக்கள் மடம், மாங்காடு, கழுதாவிட, எரிவில், குருவன்படு, அனைத்து 12 கிராமங்களில் தொடங்குறோம். இப்ப அரசு ஒப்பந்தக்காரன்ட்ட பேப்பர்ல கோல் பண்ணி பத்திரிகை ஊடாக நான் அதை கோல் பண்ணி ஒரு பாடசாலைகளை சரியான முறையில பூரணமாக சுகாதார ரீதியில அதை கொண்டு வரக்கூடிய கட்டாயம் போட்டு கோல் பண்ணி கொடுத்துட்டேன். வேலையில் ஆரம்பிக்கப்பட்டது 12 பாடசாலையிலையும் 12 எல்லாம் ப்ரொஜெக்டர் ஊடாக படிப்பீங்க. அதை கொண்டு வந்து சுற்றியான பாதி ஒரு வெற்றியை. ஆனா என்ன காரணம், ₹1 காசு கூட இந்த மக்கள்கிட்ட வாங்குறாங்க. ₹1 காசு கூட என்ன நம்பி வாக்களிச்ச இந்த மக்கள்கிட்ட எங்கட கட்சிக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் எல்லாம் டோட்டல சமனார். என்ன தேவை, மண்முனை என்னுடைய கட்டமைப்புக்குள்ள இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஆங்கிலம் உடனடியாக முதலாவது கட்டமாக ஒவ்வொரு பாடசாலையிலையும் குறைஞ்சது 150 பிள்ளைகள். இப்பொழுது ஜனவரி மாதம் தொடங்க இருந்தாங்க. அது கொஞ்சம் பொருளாதார ரீதியில இறுக்கங்கள் வந்ததால நாங்க மார்ச் மாதம் திறந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் கொஞ்சம் குறைவா இருந்தது. திரும்ப உடனடியாக 9 நாள்ல கூடுதலான பிள்ளைகளை கொண்டு வந்தோம். ஒவ்வொரு 12 பாடசாலையிலையும் சாதாரணமா 100 பிள்ளைகளை பார்த்துட்டு 1200 மாணவர் ஒவ்வொரு மாதமும் வெளியில போவாங்க. அதே போன்றது எல்லா பிரச்சனையும் இவரால் ஏறுமா, ஒரு ஊருக்கு ஒரு பாடசாலை கட்டுறதுக்கு ₹1 கோடி ஒழிக்காதா அப்படின்னு அந்த பாடசாலையை திறந்த கட்டிடத்துக்கு நிதியை கொடுத்து, ஆசிரியர்களுக்கு நிதியை கொடுத்து, இப்ப 2ஆம் கட்டமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். என்னுடைய இந்த பிரதேச சபையில வேலை செய்யும் ஒரு சுகாதார தொழிலாளி மகள். அந்த சுகாதார தொழிலாளிக்கு என்னுடைய மாதாந்த சம்பளம் வந்து 54,000. அவருக்கு லோன் எடுத்திருந்தார். அது லோன் எல்லாம் பட்டிட்டு வந்தால் 30,000 தான் கையில வந்து 30,000 வச்சு குடும்பத்தை 3 பிள்ளை. அது ஒரு பிள்ளை வந்து இந்த முறை போன வருடம் சயின்ஸ்ல ஈடுபட்டிருந்து அந்த பிள்ளைக்கு தனியார் கல்வி நிலையத்துக்கு அவர் போயிருந்தார். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அந்த தனியார் கல்வி நிலையத்துல கல்வி பயின்றாங்க. அதுக்குன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அட்வான்ஸ் ₹5,000 கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 11 மாணவர்களுக்கு அந்த ₹5,000 காசு தரலன்றதுக்காக வெளியில் நடப்பு செய்யப்பட்டது. முதலாவது அப்ப என்னோட வந்த 11 பிள்ளைகளையும் சந்திச்சிடலாம். 11 பிள்ளைகள் மெச்சூர்டான ஒரு வயது வந்த மாணவர்கள், எதிர்கால சந்ததியினர்கள் அந்த ₹5,000 காசு தங்கள்கிட்ட முற்பணம் இல்லை, தந்தையார சம்பளம் வந்தவங்க அந்த ₹5,000 தருவேன் அந்த தனியார் நிலையங்கள்ல அந்த பிள்ளைகளை கூறப்படும் 11 பிள்ளைகளை நடப்பிட்டார். 5,000 வாங்கி 2 தரக்கோட்டியில போட்டுட்டு ஒரு வயல் போட்டையும் தரக்கோட்டில வச்சுட்டு ₹5,000 அட்வான்ஸ் தந்தாத்தா. அதை விட 150 ஒரு மணித்தியாருக்கு பணம். இதை கேள்விப்பட்டு உடனடியாக நடவடிக்கைகள் எல்லா தனியார் கல்வி நிலையத்தையும் கூட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க. எல்லா அப்படியும் கூப்பிட்ட எல்லா தனியார் நிலைய கல்வி நிலைய உறுப்பினர்கள் எல்லாம் அப்படி கூப்பிட்டு இந்த விளையாட்டுக்குள்ள கூப்பிட்டு மீட்டிங்ல காய்ச்சி ஓயலுக்கு கீழே ஒரு மட்டத்துக்கு ₹50 வாங்கணும். இல்லாட்டி முழுதும் கூட்டம். 7 மாணவர்களுக்கு மத்தியானத்துக்கு ₹100 வாங்கணும். ₹120 வாங்கப்பட்டிருந்தது சயின்ஸ். சரி 1.5 மணி நேரம் படிக்கிறாங்க. ₹700 வாங்கினார். ₹5,000 பாசம் வாங்கினார். வாங்கினா கூட்டு என்னண்டா எல்லா தலைமைகளும் எல்லா இலங்கையில் உள்ள அனைத்து தவிசாளர்களும் உண்ட கொண்டு வரணும். என்னடா இந்த ரேட் லைன்ஸ் வியாபார சார்பை நாம கொடுப்போம். ஆனா உண்மையில இலங்கையில வரிப்பணம் கட்டாம பாரிய இலங்கை அரசாங்கத்தை துரோகம் செய்கிறார்கள் வந்து தனியார் கல்வி நிலையம், அடுத்தது மீனவர்கள். உண்மையில அது கற்றல். இவங்க நினைச்ச மாதிரி தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு தங்க ஆபரணங்கள் இல்லை அவங்க கேட்கிற நகைகள் நெக்லஸ் வாங்கணும்னா காலை 5:30க்கு கிளாஸ், மாலை 5 மணிக்கு கிளாஸ், 12 மணிக்கு கிளாஸ், 1 மணிக்கு கிளாஸ். அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த மாணவர்கள் இந்த 4 பிரியும் ஒரு ஆளாக 700 குடும்பங்கள் சுற்றான பாட்டி ஒரு கஷ்டத்திலேயே
5000 வாங்கினாங்க. 6 மணிக்கு ஓட்டி நல்லா பாருங்க. நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுறேன். ஒரு பாடசாலையில் இல்லை. நான் இன்றைக்கு தமிழ் பாடம் படிப்பேன். எனக்கு பாடசாலை நேரம் 9லேருந்து 9:40 மணிக்கு 9:40 வரைக்கும் எனக்கு ஒரு பாடசாலை டைம் தான். நான் காலை 6 மணிக்கு என்னிட்ட படிக்கிற 40 மாணவர்களையும் டியூட்டரையும் கொண்டு வருவேன். காலை 6 மணிக்கு பிள்ளைகளை கொண்டு போய் 100 ரூபாய் வாங்கிட்டு 40 பிள்ளைகளுக்கு 4000 வாங்கிட்டு நான் படிப்பிச்சுட்டு அதே சப்ஜெக்ட் இங்கே படிக்க அதே சப்ஜெக்ட் நான் 9லேருந்து 9:40 படிப்பிக்கிறேன் அரசாங்கத்தில். அந்த 40 பிள்ளைகளில ஒரு 35 பிள்ளைகள் போய் 5 பிள்ளைகள் அவற்றை டியூஷன் கிளாஸுக்கு போகாட்டி கணக்கு எடுக்கல. அந்த டியூட்டெல்லாம் கொடுக்குறது என்ன நியாயம் வேலை. நான் எல்லா பேரையும் கேட்டேன். இந்த கல்வி வியாபாரிகள் தான் நம்ம கேட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பாரிய எதிர்ப்புகள் வந்தது, பாரிய எதிரிகள் வந்தது, கணக்க பெரிய பிரச்சனை வந்தது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில இந்த பிள்ளைகள் சித்திரவதை முகாம் மாதிரி போட்டு 12 1 மணிக்கு 5ஆம் ஆண்டு படிக்கிற 10 வயதுக்குள்ள 12 மணிக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எந்த வித ஓய்வும் இல்லை. கல்வி வேணும் தான், ஓய்வும் இல்லாம இதாண்டாங்க. ஒரு மனிதன் சிறந்தவராக உடல் ஆரோக்கியம் வேணும். உடல்நிலை சோர்ந்து எந்த பசி பட்டினியோட இருந்து படிப்பிச்சு பிரியோஜனமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை முழுதும் போட்டோம். முழு தனியார் கல்வி நிலையங்களையும் பூட்டி அறநெறியை ஊக்குவிக்கணும். அந்த அறநெறிய நான் உங்களுக்கு ஏதாவது செய்திகளை பார்த்துருப்பேன். நான் 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்த பிரதேச சபையை தவிசால் ஆகினதுக்கு பிறகு 6ஆம் மாதம் 20ஆம் தேதியோட எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபிளக் பண்ணேன். 199% தனியார் கல்வி நிலையங்கள். அதில் உண்மையில அந்த தனியார் கல்வி நிலைய தலைமைப்படத்துக்கு நான் நன்றிகள் தெரியும். ஒரு சில பணத்துக்காக இந்த பேப்பருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஆசிரியர் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கொண்டு வந்த உடனே இலங்கையில தேசிய ரீதியில் 26 மாணவர்கள் அறநெறியில ஈடுபட்டார்கள். அவங்களுக்கு இந்த பிரதேச சபையின் ஊடாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தையும் கொடுத்து போக்குவரத்து செலவையில் நான் அனுப்பி கொடுத்தேன். 26 மாணவர்கள் மன்மதி நிலையை பெற்று களுவாஞ்சூரிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையில அறநெறியை ஊக்குவித்ததால அதெல்லாம் வெற்றி. எங்களுடைய கலை கலாச்சாரங்களும் அறநெறி என்றதை இல்லாமல் போட்டாங்க. அப்படியான வேலைகளை செய்யும் கொஞ்சம் கூடுதலாக முதற்கட்டம் இறுக்கமாக இருந்தது. சில தளர்த்த முடியாத எதிர்ப்புகளும் வந்தது. கட்சிக்கும் கொஞ்சம் தனியார் கல்வி நிலைய பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களும் இறுக்கமாக இவரை பிடிக்கிறார் வந்தது. கட்சியும் எனக்கு பூரணமாக ஒரு எந்தவித நான் எடுக்கிற நடவடிக்கைகளை நல்ல நடவடிக்கை இருந்தோடைய எனக்கு ஒரு உறுதுணையா இருந்தது இந்த கட்சி. அதுல இருந்து தான் உண்மையா இந்த எவ்வளவு வெற்றியும் இந்த மக்களை கூடுதலாக காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இப்பயுமா உங்களுக்கு தெரியும். காலையில என்ற இடத்துல 10:30 வந்தீங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கொஞ்சம் காய்ச்சி எல்லா வேலையும் தான் வந்தேன். தொடர்ச்சியான முறையில் என்னுடைய அரசியல் பயணம் போகும். யார் எதிர்த்தாலும் சரி என்ற நடவடிக்கை இது ஏழைகளுக்கான ஒரு தளம். நான் 20,000 மாணவர்கள் படிப்பிக்கிறேன்றது சின்ன வேலை இல்லை. இந்த அதுவும் 6ஆம் ஆண்டுலேருந்து 7 வரைக்கும் 1 ரூபா காசு கூட இல்லை. இன்றைய தினம் எங்களுடைய வலய கல்வி பணிமனையில ஆசிரியருக்கான நேர்முக பரீட்சை நடக்குது. 1.5 எல்லா பேரையும் கூப்பிட்டு முழு பேரை எந்த வித மாற்றமும் இல்லை. எந்த மாணவர்களை ஒரு நான் 7 மாணவர்கள்னா அந்த மாணவர் அவளை கூப்பிட்டோம். இந்த ஆசிரியர்லாம் சிறந்தவர், இவர் தான் இந்த கல்வி கற்கிறதுக்கு இவர் தான் தேவைன்னு சொன்ன அவருக்கு தான் நாங்கள் அதை நியமிக்கிறோம். ஒரு கொடுப்பனவே கொடுப்போம். 16 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஒரு மாதம் செலவழிக்கும். நாங்கள் சும்மா ரோட்டை போட்டு சும்மா காணியும் போய் அங்கே தீர்றதை விட எங்கட தலைமைகளை உருவாக்கிட்டோம்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மக்கள் எப்பொழுதும் கடன்காரர்கள் எப்படியாவது பொருளாதார ரீதியில கடனாளியாக தள்ளப்படுற முதலாவது தொடக்கம் இந்த கல்வி. நான் 4 பிள்ளைகள் குடும்ப தலைவராக இருந்தா பக்கத்து வீட்டு 4 பிள்ளைய வசதியாக இருந்தா அந்த பிள்ளை என்னோட மாஸ்டர்கிட்ட
தனியார் மீது போக்குல எனக்கு ஒரு ஆசை வருது. இந்த பிள்ளைகள் படிக்கலன்னோடனே பிள்ளைகள் சண்டைகளை உருவாக்கணும்னு நான் முதலாக இன்னொரு இடத்த போய் முன்கடன் வட்டிக்கு வாங்குறேன். அது வட்டிக்கு மேலே வந்துதான். அதுக்காக தான் முடிவெடுத்தான். எல்லா பேரும் ஏழை பணக்காரன் இல்லாமல் சமனாக 16 பாடசாலைகள்லையும் இந்த மாணவர்களை விட்டு கொடுக்கணும்னா பெரிய தலை சிறந்த ஒரு தலைமைப்படத்தை உருவாக்குவது எல்லாம் ஒவ்வொரு நிர்வாகங்கள்ல நீதிமன்றங்கள்லையும் எங்களுடைய மன்மத நீதிபதி பிரதேச சபையில ஒரு நீதிபதியாகவும் வரணும். படிக்கணும். ஒரு பிரதேச சபையிலும் செயலாளர் வரணும். பிரதேச செயலகத்துல ஒரு பிரதேச செயலாளராக வரணும். அப்படி இலங்கையில் உள்ள பாரிய இதுக்கு பாரிய முடிவெடுக்கிற என்ன தலைமைப்படத்திலையும் நம்மளோட செயலாளர்களை உருவாக்கணும் என்ற நம்ம சின்ன ஒரு வேலை. அது நிச்சயமாக உங்களை போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ்நாடுகளும் சிந்தி பார்க்கிறாங்க. எங்களுடைய தாய்நிலத்தினுடைய தன்னுடைய உருவாக்குகிறோம். எங்களுடைய மக்கள் சரியான முறையில் வழிபடுத்தப்பட வேண்டும். எங்களுடைய அடுத்த சந்ததி சரியான முறையில் சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இது எங்களுடைய ஒவ்வொருவருடைய உயிரினமாகவும் கூட இன்றைய காலப்பகுதியில் எங்களுடைய மக்களிடையே பரவியிருக்கக்கூடிய விடயங்கள் தெரியும். எங்களுடைய சிறுவர்களிடையே போதைப் பொருள் பழக்க வழக்கம் இன்னும் ஒரு புறமாக உள்ள தங்களை உயிரை மாய்த்து கொடுக்கின்ற சிறிய முடிவுகளுக்காக இப்படியான நிறைய பலவீனமான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் இப்படியான ஒரு போக்கிலே கொண்டு செல்வது எங்களுடைய சமூகத்தை ஒரு வலுவான கட்டமைப்பு உட்படுத்துவது. நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுடைய இந்த மக்களுக்கான பணி என்பது இன்னும் அதிக காலம் தொடர வேண்டும் என பார்க்கிறோம். நகரங்களே வந்து நாளில் பேசியிருக்கிறோம். இலங்கையில் இப்படி ஒரு பிரதேச சபை இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுகின்றனர். நிச்சயமாக பாரதியார் சொல்வதால் நீங்கள் 16,000 மாட மாளிகைகள் கட்டுவதிலும் பார்க்க 1000 பேருக்கு உணவளிப்பதிலும் பார்க்க ஒரு ஏழைக்கு கல்வி கொடுப்பது இவ்வளவு மேலும் சொல்வார். அந்த அளவுக்கு 20,000 மாணவர்களுக்கான கல்வியை ஒரு பிரதேச சபை வழங்குவது என்பது இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். அப்படிப்பட்ட முன்னுதாரணமான அல்லது நிறைய சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தவிசாளர்கள் சந்தித்திருக்கிறோம். மற்றொரு காலத்தில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.